அருமை சகோதரர் நம்முடைய அழகிரி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டு காலம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். அவருக்கும் அதிர்ஷ்ட காலம், காங்கிரஸுக்கும் அது அதிர்ஷ்ட காலம் தான். அவர் இருந்த பீரியட்ல தான் நிறைய எம்எல்ஏக்கள், 18 எம்எல்ஏக்கள், இப்போது 8 எம்பிக்கள், இதெல்லாம் அவருடைய காலத்திலே வந்திருக்கிறது. காங்கிரசுக்கு பெருமை, அவருக்கும் பெருமை, நம்ம எல்லோருக்கும் பெருமை. அந்த விதத்தில் அவரை நான் எனக்கு ஒரு 10-30 ஆண்டுகளாக அறிவேன். மிக நிதானமானவர், பொறுமையானவர், மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். எனவே இதெல்லாம் நானோ அவரோ தங்கப்பாலோ நாங்கள்லாம் வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியும், ஒரு டேர்ம் தானே இது, ஒரு டேர்மில் இருப்போம். அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன தங்கபாலு எங்கள் டீமில், தங்கபாலு நாங்கள்லாம் இருக்கிறோம் 5-6 கிருஷ்ணாமி எங்கள் டீமில் சேர்ந்துட்டார். அவரும் இப்போது ஏற்கனவே ஒரு 5-6 பேர் இருக்கோம் முன்னாள் தலைவர்கள், அந்த பட்டியலில் அவரும் சேர்ந்தார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பணியாற்றிய காலத்தில் மகிழ்ச்சியோடு பணியாற்றினார். அதனால் இப்போது பணியை ஒப்படைக்கிற போதும் மகிழ்ச்சியோடு அவர் ஒப்படைத்திருக்கிறார். அதில் எந்த வருத்தமும் அவருக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. அவரோடு நாம் பழகிய அந்த காலங்கள் மகிழ்ச்சியான காலம். அவருடைய தலைமையிலே பணியாற்றிய காலம் நிச்சயம் மகிழ்ச்சியான காலம், அது சந்தேகமே கிடையாது. அதுபோன்று இன்னொரு செல்லப்பன் இன்னும் 5 வருஷம் இருக்கட்டும், 10 வருஷம் இருக்கட்டும், 50 வருஷம் இருக்கட்டும், அப்படி ஒரு நாள் இப்போ வர வேண்டாம், ஒரு 50 வருஷம் கழிச்சு வரட்டும். வரும்போது எல்லோரும் சேர்ந்து அவர் நாங்கள் எல்லாம் பாராட்டணும். அதே மாதிரி சிறப்பாக பணியாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பணி தொடரும், சிறப்பாக இருக்கும். அவருடைய ஆட்சி காலத்தில், ஆட்சினா ஒரு கட்சி தலைமை எடுத்து நடத்துகிற இந்த காலத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை கட்சியிலே அவர் கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு ப்ரோக்ரெசிவாக சிந்திக்கக்கூடியவர், இளைஞரும் கூட. இப்போ எனக்கு அவங்கெல்லாம் பார்த்து அழகிரி தங்கப்பாலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட கம்பேர் பண்ணால் நாங்கள்லாம் கொஞ்சம் வயசான ஆளுகள் தானே. வயசு சொல்லாட்டினாலும் வயசு தானே. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர் தான், இன்னும் 60 ஆகலை அவர். அதனால் இன்னும் அவர் வேகமாக சுறுசுறுப்பாக பணியாற்ற முடியும். அதுபோல் நம்முடைய ராஜேஷ்குமார், நான் தான் அவரை மாவட்ட தலைவராக போட்டேன். அதுக்கு எம்எல்ஏ ஆனார். இப்போ துணைத் தலைவராக இருந்தார். இப்போ சட்டமன்ற கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராகிட்டார். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்புகள், ஒரு சாதாரண வாய்ப்புகள். இந்த வயசில் சட்டசபைக்கு தலைவராக வர்றதுங்கிறது பெரிய வாய்ப்பு, சந்தர்ப்பம். எனவே அவற்றை அவர் சரியாக பயன்படுத்தி மேலும் வளருவார், மற்றவர்களையும் வளர்ப்பார் என்று நம்புகிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது.